உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போன வாரங்களில் கொடுத்த அருமையான இந்த வாக்குத்தத்த ஆராதனை 4 காரியங்கள், 2 நம்ம பேசினேன், 2 நான் மறுபடியும் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர். காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர், கடவுளுடைய ஆளுகையின் வல்லமை. கர்த்தர் உங்களுக்கு, தேவன் உங்களுக்கு ஆளுகை கொடுத்துருக்காரு. சில பேர் குடும்பத்தை ஆளுகை செய்வாங்க, சில பேர் வேலை ஸ்தலங்களில் அவங்க கண்ட்ரோலில் ஆஃபீஸ் இருக்கும், சில பேருக்கு பிஸ்னஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இப்படி ஆளுகை செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் தேவன் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இங்கே பார்க்கும்பொழுது 4 காரியங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒன்று என்ன? டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினுடைய ஆதிக்கம். இப்போது அப்படி ஆதிக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வருது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த காரு அதே ஃபேமிலியில் ஒரு பிரதர் 5 கார் வச்சுருக்காருன்னா, அப்போ என்ன பண்ணார்? அவருக்கு ஒரு ஆதிக்கம். அப்போ அந்த ஹோல் ஃபேமிலியில் இஸ் பிளஸ்ஸட். அவங்கள பார்க்கலாம் அது. அப்படி ஆண்டவர் இருக்கிற இடங்களை பார்க்கலாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு, God will take you to the next level. அப்போ ஆண்டவர் அடுத்த நிலைக்கு, அதுதான் அந்த ஆதிக்கம், டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். இப்போ அந்த ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா உலகம் எங்கிலும் அந்த யூதர்களை தொடருது. பார்த்திங்கன்னா இருக்கிற என்னது ரிசர்வ் பேங்க்லேருந்து அவங்க கண்ட்ரோலுக்கு ஹோல் வேர்ல்டையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 444 என்ற ஒரு அருமையான யூத ஜனம் தான் ஹோல் வேர்ல்டு 225 நாடையும் கண்ட்ரோல் பண்ணுறான். 400 மில்லியனர்ஸ், 40 பில்லியனர்ஸ் அண்ட் 4 ட்ரில்லியனர்ஸ் சொல்லுவாங்க. 444 சீக்ரெட் கோட் நம்பர். அவங்க தான் உலகத்தையே, அவங்களுக்கு தான் எக்கானமி இருக்குது, கவர்மெண்ட் அமெரிக்கா எல்லாம் அவங்க கையில் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறானோ அவனை தான் எலெக்ட் பண்ணுவான். அப்படி அப்போது அந்த பிளஸ்ஸிங் பாருங்கள், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பிளஸ்ஸிங் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி, எப்ராயிமுடைய சந்ததி தான் அமெரிக்காவில் இருக்குது. அப்போது அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவர் திட்டங்க. 2வது டொமினியன் ஆஃப் பவர், வல்லமை. வல்லமை என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு, ஒரு சிஎம் பிஎம் இருக்கார், அவருக்கு என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஆளு பிசாசு பிடிச்சிருக்குது, ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது வச்சுக்க. இப்போ நம்ம சிஎம் ஓட்டு வரா, இல்லை பிஎம் ஓட்டு வரா, இல்லை கவுன்சிலர் ஓட்டு வர முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் போன வாரங்கள் நடந்த அற்புதம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த பொண்ணுக்கு மென்டல் ஆகிட்டா. அவள் வாட்ஸ்அப்பை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, என்னது இது யூடியூப்பை பார்த்து அப்படியே ஆகிட்டா. அது கடைசியில் அவங்க எத்தனை டாக்டர்கிட்ட போனாங்க, க்யூர் ஆக முடியல. நாங்கள் எட்டுட்டு வாமான்னு சொன்னால் அவங்க லேட்டாக வந்துட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பி போய் வெயிட் பண்ணி பார்த்து, நான் டியூஸ்டே போகிறேன். அவ்வளோ தூரம் போனால் அந்த ஆட்டோவில் எடுத்துகிட்டு வராங்க. அது போட்டு தள்ளுது, எல்லாரையும் பிடிக்க முடியல. அந்த பொண்ணை 8-10 வயசு பொண்ணு தான், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துறாரு, அவங்க கொண்டு வராங்க. நான் என்ன நினைக்கிறேன், தெருவில் போகும்போது எப்படா ப்ரேயர் பண்ணுறது, ரோட்டில் ப்ரே பண்ண ஒரு மாதிரி அப்படின்னு பண்ணேன்னு. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்ல, நீ வெட்கப்படாத ஊழியக்காரன் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை என் மைண்டில் வருது. அதெல்லாம் இதெல்லாம் தெருவாக இருந்தால் இதாக இருந்தாரு, அவங்க கஷ்டப்பட்டு அழறாங்களேன்னு. அப்புறம் காரில் உட்காந்து தான் ஜோம் பண்ணேன். போன வாரம் அந்த பொண்ணு க்யூர் ஆகி அழகாக ஹீலாகி சர்ச்சுக்கு வந்துட்டான். அந்த செல்வியோட பொண்ணு எவ்வளோ பெரிய மென்டலாக இருந்தா, எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். டாக்டர்ஸால் க்யூர் பண்ணவே முடியல. அந்த பிரைன் ஒத்துக்கு ஜாம் பண்ண உடனே இப்போது அவள் கேட்குறா வந்த உடனே, பாஸ்டர் போன வாரம் நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பவர், வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. கரங்களை வச்சு சொல்லுங்கள், தேவன் எனக்கு கொடுத்த வல்லமை, இந்த உலகத்திற்கு கொடுத்த வல்லமையில் அதை பார்க்க பெரிய வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வல்லமையின் டொமினியன் ஆஃப் பவர். 3வது காரியம் டொமினியன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உனக்கு ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்குறார். போன வாரங்களில் நான் சொன்னேன் எப்படிப்பட்ட பலத்தை, இது ஆசீர்வாதத்தை, மெட்டீரியல் பிளஸ்ஸிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை பற்றி சொன்னேன். சரி, அது என்னென்னா அப்புறம் மறுபடியும் கவனிப்போம். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்னா என்ன, மெட்டீரியல் பிளஸ்ஸிங்னா என்னன்னு பார்ப்போம். சரி, அதுக்கு ஹோப்பு, ஃபெய்த்து, லவ், ஜாய் அண்ட் பீஸ்
இது வந்து அது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கு. பிறகு வந்து மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் வந்து ஹெல்த்து, வெல்த்து, பவர் அண்ட் பொசிஷன். உங்களுக்கு நல்ல ஹெல்த்து கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அதிகாரம் பவர், இப்போ பார்த்தவங்கள அந்த பவரை கொடுப்பாரு, பொசிஷன் உயர்வுகளை தேவன் கூட. இதுதான் வந்து இது ரெண்டுத்தையும் அவனுக்கு ஆபிரகாமுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணுறாரு, அவன் சந்ததிக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவன் 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ப்ராமிஸ் பண்ணது அத்தனையும் கர்த்தர் இன்று நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சார் இன்றைக்கி நம்ம போன வாரங்களில் பார்த்த அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம வாசிப்போம். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். இந்த மாதம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ப்ராமிஸ் வேர்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு? ப்ராமிஸ் வேர்டு, வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. இந்த மாதம் என்ன மாதம்? மே மாதம். மே மாதம்னா என்ன அர்த்தம்? மே என்ன அர்த்தம்? உழவர் திருநாளா? அப்படி இல்லை, ரோமன் கிரிகோரியன் கேலண்டர் சொல்லுவாங்க. அந்த கேலண்டர் பிரகாரம் மே மாதம் வந்து மயா அப்படின்ற ஒரு தேவதை, அந்த தேவதையை அவங்க இன்றைக்கி வணங்குவாங்க. அவங்களோட ஃபெஸ்டிவல் வந்து மே மாதத்தில் வருது. அதனால தான் அவங்க அந்த ஃபெர்டைல் காட்னு சொல்லுவாங்க. ரோமன்ஸ் வந்து ஃபெர்டைல் காட், செழிப்பினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் மே மாதம் அகஸ்டஸ், அப்படி அகஸ்டஸ் பேர். அது மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வந்து ரோமர்கள் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அவங்க அந்த 12 மாதங்களும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. அதுபோல் இந்த மாதம் மே மாதம் வந்து ஒரு செழிப்பின் மாதம்னு சொல்லி ரோமர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் கர்த்தர் செழிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. வெரி குட். எல்லாம் சேர்ந்து என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே வெரி குட். ஊற்றப்பட வேண்டுமே, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த அருமையான வசனத்தை வாசிப்போம். நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் அந்த இது நான் இதோ ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இந்த வசனத்தை பாருங்க. இப்போ கமாண்ட் ஆஃப் பிளெஸிங் அப்படின்னா ஆசீர்வாதத்தினுடைய கட்டளை அப்படின்னு இன்றைக்கி வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் வேர்டு, அது வாக்கு தத்துவம் இல்லையா? அப்போது இங்கே ஒரு ப்ராஃபட் இருக்கான், ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கான். அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன? பிலேயாம், பேலாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அப்போ அந்த கண்ட்ரியில் வந்து அவன் தான் பவர்ஃபுல் ப்ராஃபட்டு. அப்போ அந்த ராஜா பேர் என்ன? பாலாக். இல்லையா? இந்த பாலாக் ராஜா என்ன பண்ணுறான், இவனை வந்து ஹையர் பண்ணுறான். பண்ணி நீ என்ன செய்யணும், இங்கிட்ட ஒரு ஜாதி வராங்க, யார்? இஸ்ரவேல்னு ஒரு ஜாதி வராங்க எகிப்து தேசத்திலிருந்து.
அவர்களை என்ன பண்ணணும், நீ சபிக்கணும். யூ ஹேவ் டு கர்ஸ் தம். அவங்கள நீ சபிக்கணும். சபிச்சின்னா இவ்வளோ கோல்டு டைமண்டு எல்லாம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். அவங்க சொல்லும்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ அவங்கள சபிக்க முடியாது, ஏன்னா நான் ஆசீர்வதிப்பதற்காக கட்டளை பெற்றேன். Behold, I have received command to bless. ஆசீர்வதிப்பதற்காக கட்டளை பெற்றான். எனக்கு நான் ப்ராஃபட் ஆனது, நான் பாஸ்டர் ஆனது, நான் விசுவாசியாக இருக்கிறது என்ன, மற்றவங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிப்பவர்களை சபிப்பேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் சபிக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வச்சுருக்கிறாரு. மற்றவங்களை ஆசீர்வாதத்தில் சந்தோஷப்படணும். ஐயோ அவன் கார் வாங்கிட்டானு, ஐயோ அவன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டானு, ஐயோ கிரைண்டர் வாங்கிட்டானு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. என்ன செய்யணும், ஆண்டவர் பரவாயில்ல, தேங்க் பிரதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அழகான கார் வாங்கியிருக்கீங்க, இதோட ஒரு பெட்டர் மாடல் இருக்குது, அதை வாங்க அவன் பிரதர் அப்படி சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் பொறாமப்படவே கூடாது. ஆனாலும் வந்துடுது, அதை ஒன்றும் மாற்ற முடியல இல்லை. ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், தேவட்டி சொல்லணும், ஆண்டவரே இனிமேல் நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன், கர்த்தர் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். இப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். யார் ஒன்றுமே இல்லையோ ஆண்டவர் நிறைவாய் கொடுக்குற ஒரு தேவன். காட் ஆஃப் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க. நிறைவாய் கொடுக்குற ஒரு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். சரி பாருங்க, அவன் சொல்கிறான், நீ ராஜாவாக இருக்கலாம், எனக்கு கோடி கோடியாக பணம் தரலாம், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னால் I cannot curse them. என்னால் அவங்கள சபிக்க முடியாது, ஏன்னா நான் ஆசீர்வதிப்பதற்காக கட்டளை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. He has blessed and I cannot reverse it. நான் அதை திருப்ப முடியாது. இப்போ உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சுருக்கிறாரு, அதை நான் போய் என்ன கூடாது, திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கிட்ட சொல்கிறான். அதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். முதல்ல ராஜா, ரெண்டாவது சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், அதில் ரெண்டு தடவை இதை குறித்து நம்ம பார்த்துட்டோம் போன வாரத்தில். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம்னா, உங்கள்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறாரு, இதுமாரி சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா பிரதர், தெரியுமா சிஸ்டர், இவன் மோசமான அப்படியா அப்படின்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஆனால் அவர் சொல்கிறாரு, பட நான் அக்கிரமத்தை பார்க்கறது என் புள்ள, அது எனக்கு தெரியும், ஐ நோ அபவுட் ஹிம் அப்படி சொல்கிறாரு. நான் யாக்கோபிலே he has not observed iniquity in Jacob. அப்போது யாக்கோபுனாவே ஏமாத்துறவன் அர்த்தம், யாக்கோபுனா ஏமாத்துறவன் அர்த்தம். ஆனால் அவனை பற்றி நீ சொன்னாலும் கூட எனக்கு என் பிள்ளையை பற்றி தெரியும்னு சொல்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறது இல்லை. he has seen nor he has seen wickedness in Israel. அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், அவர்களோட கூட இருக்கிறார். கரங்களை சொல்லுங்க, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெயம், shout of a king is among them. ராஜாவினுடைய ஜெய கம்பீரம். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளைங்க சொங்கி மாதிரி நடந்து வரக்கூடாது. கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படி வரக்கூடாது. வலிச்சாலும் வலிக்காத மாதிரி நடந்து வரணும். இந்த யுத்தத்துக்கு போயிட்டு வர அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவான், அப்படியே நிமிர்ந்து நடப்பான் பாரு, டக்கு அடிச்சுட்டு நிமிர்ந்து நடந்து போகிறான். அவன் அடிப்பான்னு யோசிக்கிறானுங்க, ஆனால் கடைசியில் டக்கு அடிக்கிறான். அவனும் ஸ்டைல் அப்படி பேட்டை சுற்றி தான் போகிறான். அவனுக்கே அவளுக்கு தைரியம் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பலத்தோடு. ஓல்ட் டெஸ்டமென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஃபிட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் நியூ டெஸ்டமென்ட் டேஸில் பவுல் என்ன சொல்கிறான், நான் பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதில்லை, மனம் ஒருவரை அடைவதில்லை, ஹல்லேலூயா, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அதனால் அதை பற்றி பயப்பட, ஒரு அஃப்ளிக்ஷன் இஸ் யுவர் ரிஃப்ளெக்ஷன். உனக்கு வாழ்க்கையில் உனக்கு என்னென்னலாம் நெருக்கம் வருதோ அதில் தான் கர்த்தர் உன்னை பிரதிபலிக்க செய்ய போகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மனமடையாதீங்க.
அப்பப்போ என்னை பின்னாடி திட்டாதீங்க. ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு, நான் ஆசீர்வாதி கட்டளை பெற்றேன், நான் அவர்களை சபிக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு என்ன இருக்குது? ராஜாவினுடைய ஜெயம் கம்பீரம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தூங்கும்பொழுது நம்ம அம்மா அப்பா நம்ம பார்த்தோம், ராஜா போல தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லணும். யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? அம்மா பிள்ளைங்க பார்த்துன்னு சொல்லணும், ராஜாமா சனின்னு தூங்குது பாரு. அவன் அந்த ப்ராஃபட் எப்படி பார்க்குறான்? எப்படி பார்க்குறான்? ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் இருக்கு. இவனுங்களே அடிமைத்தளத்துலேருந்து வரானுங்க. 430 years அவன் சேத்தை மிதிச்சுட்டு கஷ்டப்பட்டு நம்ம மலாந்தத்தில் வராங்க. ஒன்றுமே இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. அதே ட்ரெஸ்ஸு 40 years அந்த ட்ரெஸ்ஸு பழசாக போகலையும். அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவனை வழிநடத்துது. 40 years வில்டர்னஸ். அவனுடைய செப்பல் கூட என்ன ஆகலை, தேய்ந்து போகலை. அவ்வளோ 40 years கடவுளை அவனை வழி நடத்துகிறாரு. அதற்கு பிறகு தான் இஸ்ரேல் தேசத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவனுக்கு இருக்குது. சொல்லுங்கள், கர்த்தர் இருக்கு. ராஜாவினுடைய ஜெய கம்பீரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு மூணாவது பாயிண்ட், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஹென்ரி ஃபோர்டு சொல்லுவார் அடிக்கடி, என்னது ஹென்ரி ஃபோர்டு சொல்லும்போது, கம்மிங் டுகெதர் இஸ் எ பிகினிங்னுவார். கம்மிங் டுகெதர் இஸ் எ பிகினிங், ஸ்டேயிங் டுகெதர் இஸ் அ சக்ஸஸ்ஸு, ஒர்க்கிங் டுகெதர் இஸ் என்னது ப்ராக்ரஸ், ஸ்டேயிங் டுகெதர் இஸ் அ ப்ராக்ரஸ்ஸு, ஒர்க்கிங் டுகெதர் இஸ் அ சக்ஸஸ்னுவார். அதுபோல் நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்குறார். சொல்லுங்கள், ஒரு ஆரம்பம். there is a dawn in our life. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்க. சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க என்றைக்குமே எதை குறித்தும், வியாதியாகட்டும், பலவீனமாகட்டும், சுகவீனமாகட்டும், எதை குறித்தும் ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது. ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். there is a resurrection power. உயிர்த்தெழுதலின் வல்லமை கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் உன்னை தேவனால் சுகப்படுத்த முடியும். உன் விசுவாசம் சின்னதாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உன் விசுவாசம் எப்படிப்பட்டதோ அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டோடு சேர்ந்த நானே ஒரு மிரக்கல் தான். எத்தனை அற்புதங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரிய காரியம், இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு வந்தவங்க ஒருத்தவரையும் தேவன் இதுவரையிலும் விட்டதில்லை, இனிமேல் விடவும் மாட்டார். இப்போ நம்ம சர்ச்சில் பார்த்தா சின்ன பிள்ளைங்க, போன வாரம் கூட ஒரு வீடை நான் பிரதிஷ்டை பண்ணேன். நம்ம சர்ச்சுக்கு வர சின்ன பிள்ளை, அவன் ஒரு பெரிய வீட்டை வாங்கி அதை பிரதிஷ்டை பண்ண சொல்கிறான். அப்பா அம்மா அப்படியே அழறாங்க, 2 பேரும் அப்பா அம்மா அழறாங்க. இது உருப்படாத போட்டு அடித்த பாஸ்டர், நிறைய முடியும் உருப்படாத போயிடுவானே தன்னும் பார்த்தேன். ஆனால் இப்போ வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான். ஹல்லேலூயா. நான் முன்னாடி போயிட்டான் அவன் வீடு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. இவன் லேட்டாக வரான். என்னடான்னு கேட்டால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரான். அதே ரூட்டில் தான் நான் வரேன். நான் நான் 1/2 மணி நேரம் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் என்னடா அண்ணா பாஸ்ட் பண்ணிக்க பாஸ்ட் அது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்ப வேணும். சொல்லுங்கள், என் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புது. சொல்ல முடியல கூட சொல்லுங்கம்மா. சரி, 3வது காரியம் என்ன சொல்கிறாரு பாருங்க. 3வது காரியம் அழகான காரியம் என்ன சொல்கிறாரு? 23, 22 வாசிங்கப்பா. அவங்களை கொஞ்சம் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 430 வருஷங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார். 430 years. ஆண்டவர் முன்னே சொல்லிடுறார் ஆபிரகாமிட்ட, உன்னுடைய சந்ததி 430 வருஷம் அடிமையாக இருக்கும். அப்போது பிறகு இந்த இஸ்ரவேல் தேசம் கரங்களில் கொடுப்பேன் அப்படி சொல்கிறாரு. அதே போல் கடவுள் சொன்ன மாதிரியே கர்த்தரிடப்பட்டார். இந்த இஸ்ரேல் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்துட்றார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் உபத்திரவ நாட்கள் வரும். ஆனால் அந்த நாட்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் உங்களை பிரகாசிக்க செய்வார். நான் நிறைய முறை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். என் பிஸ்னஸில் அந்த நாட்கள் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய ஒரு எலிவேஷனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இரக்கத்தின் தேவன், வல்லமையின் தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட. அவன் சொல்ல பாரு, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். திடீர்னு ஒரு நாள் வருது, ஆண்டவர் சொல்கிறார், கிளம்பி போ இந்த தேசத்தை விட்டு.
அப்போ எகிப்தர்களாம் அவங்க அங்கேயே இந்த நேராக எகிப்து தேசத்துலேருந்து அவன் சொல்கிறான், ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார. காண்டாமிருது கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இப்போ இது எப்போ சொல்கிறான்னா, ஜீசஸ் பிறந்து 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி 1257 வருஷம், 3000 ஆமாம் 257 இயர்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வருஷத்தில் அந்த வார்த்தையை சொல்லலாம். 1270 ராம்சேஸ் 2 என்ன, அப்போ இருந்த ஃபேரோ கிங்கு, அப்போ அவன் தான் பார்வோன் வந்து அங்கே வந்து ராஜாவாக இருக்கிறான். அந்த ராஜாவாக இருக்கிற நாட்களில் ராம்சே 2 அப்போது இது நடக்குது, இந்த எகிப்து போகுது. எனக்கு மனசு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு தெரியுமா, நான் நிறைய முறை போயிருக்கேன் ஈஜிப்து. ஒரு முறை போகும்பொழுது அந்த என்ன சொல்கிறது, இந்த அக்வேரியம், வாட் இஸ் தட், ஜூவில் இது மியூசியத்துக்கு போனோம் பாருங்கள். அந்த மியூசியத்தில் 6000 இயர்ஸ் வாழ்ந்தவங்க, அந்த கிங்கு வந்து வாழ்ந்தவங்களுடைய பாடி அப்படியே வச்சுருக்கான். அந்த மம்மின்னு சொல்லுவாங்களே, அதை வச்சுருக்கான். இந்த ராம்சே 2 நான் என் கண்ணால் பார்த்தேன். அவன் மோசே நாட்களில் இருந்த ஆள், அதில் போட்டிருக்குது கீழே, அவன் காலில் கட்ட வரல ஒரு டேக் தொங்க விட்டுருக்கான், ராம்சே 2ன்னு போட்டு வச்சுருக்கான். இந்த இயர் அதில் நோட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு ஒரே வந்து இதாக இருந்துச்சு. அதில் முன்னாடியே போட்டிருக்கோம் ஃபோட்டோஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் நாட் அலோவ், நம்ம ஃபோட்டோ எடுக்கூடாதுன்னு போட்டிருக்கான். நம்ம ஆளுங்க 4 ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நம்ம ஆளுங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பின்னாடியே உட்காந்துருக்காரு ஒருத்தர் எடுத்தவர். காமிக்கிறீங்களா பாரு, அவர் காமிக்கிறார், இன்னும் வச்சுருக்காரு பாருங்கள். பாருங்கள், அவர் இஸ்ரேல் வந்தார், ஈஜிப்து வந்தார். அந்த அலெக்சாண்ட்ரியா மியூசியம், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்டு. அவன் தான் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கான், ஃபுல் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கான். 6000 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி அவன்கிட்ட இருக்குது, எல்லாமே ரியல். அப்படியே அந்த ராம்சே 2 அங்கே அந்த பாடியை பார்த்தோன்னு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. என்னடா பைபிளை சும்மா படிக்கிறோம், ஏதோ இது என்னன்னு, அதெல்லாம் அப்படியே நினைவா இன்றும் இருப்பதை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah, our God is a powerful God. El Kibor, சொல்லுங்க, El Kibor. El Kibor என்ன அர்த்தம்? Mighty God, warrior God, powerful God. என்னம்மா? போர்வீரர், என்னம்மா? Mighty God, warrior God. ஓகே, ஆண்டவர் பாருங்க, ராம்சே ஆண்டவர் தேவர். சரி, இங்கே இப்போ டைமை போயிடலாம், டைம் ஆகி போச்சு. அப்புறம் பாருங்க, யோபு புஸ்தகம் 39:10 வாசிக்குமா? படைச்சாலையில் நீ உழ, படைச்சால்களை உழ, நீ காண்டா மிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ. அப்போ அவன் சொல்லும்போது சொல்றான், ரெனோசர்ஸ், அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை இந்த இஸ்ரவேல் ஜனம் பெற்றிருக்கிறது. அப்போ யோபு சொல்லும்போது சொல்கிறான், அப்போ அந்த நாட்கள் இவனுங்கெல்லாம் பார்த்துருக்கானுங்க. இப்போ மாதிரி வீடியோ கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது. ஆனால் அந்த நாள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நேச்சுரலாக பார்த்து தான் உண்டு. அப்போது அவன் பார்த்துருக்கான், படைச்சாலையில் உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியில் பூட்டுவாயோ, காண்டாமிருகம் இசைந்து பரம்படிக்குமோ, அது உனக்கு இசைந்தார்கள் ப்ளோ த வேலைஸ் பிகைண்ட், அது வந்து உனக்கு என்ன பண்ணுமா, உனக்கு அதெல்லாம் செய்யுமா அப்படின்னு போகிறான். அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ, அதனிடத்தில் வேலை வாங்க முடியுமா அப்படின்னு காண்டாமிருகத்தை குறித்து, ரெனோசர்ஸை குறித்து நிறையா சொல்கிறான். இப்போ நீங்கள் ரெனோசர்ஸை பாருங்கள், யார் காண்டாமிருகத்தை பார்த்ததில்லை? இல்லை போடுறதுக்கு முன்னே கேட்டுடுறோமா ஒரு வார்த்தை, ஒரு அம்மா சொல்லி பார்த்ததே இல்லை பாஸ்டர், போன சர்வீஸில் நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர் அப்படின்னு. ஜூ போட்டிருக்கேம்மா, ஜூவும் போகலையா, அது இது வரையும் போனதே இல்லையா? அப்படிப்பட்டவங்களாம் இன்னும் இருக்கிறீங்க நீங்கள், உங்களை ஆண்டவர். சரி, இங்கே கவனிங்க, ரெனோசர்ஸை பாருங்கள். நிறைய பேர் இப்போ முடிக்கிறத பார்த்தே இல்லை. ஒருத்தவங்க சொன்னாங்க தொட்டு பார்க்கலையா. இது எங்கம்மா தொட்டு பார்க்குறது, எப்படி இருக்குது? இதில் வந்து 5 குவாலிட்டிம்மா. 1 பலம், ஸ்ட்ராங் இல்லையா, பலம் இருக்குது. 2வது என்னென்னா அதனுடைய கால்களுடைய ஸ்பீடு வந்து ஒரு 45-55 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட நம்ம பார்க்கலாம் இப்போ. 2 3வது ஸ்கின்னு, நம்ம ஸ்கின் வேறு, அதுக்குடைய ஸ்கின் வேறு, ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கின்னு. அதுக்கு இதில் வந்து நீங்கள் காஷ்மீரில் கொண்டு விட்டால் கூட அது போர்வெல்லாம் கேட்காது. எனக்கு வந்து பிளாங்கெட் இருந்தால் தான் தூங்குவெல்லாம் சொன்னாது, அது எங்கே வேணாலும் தூங்கும். அது மாதிரி 3வது. 4வது வந்து எப்படின்னா என்ன சொன்னேன் நான், 1 2 3 4 5 சொன்னேன். ஹார்ன், அதனுடைய கொம்புகள் ரொம்ப பவர்ஃபுல் கொம்பு, ஸ்பீடு எல்லாம் சொல்கிறேன். 5 காரியம் சொல்கிறேன். இது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வர காரை கூட கீழே தள்ளிடுமா, அவ்வளோ பெரிய காரியம். இதெல்லாம் யோசித்து அந்த ப்ராஃபிட்டு
பாரு மாதிரி வந்து கார் வருது, அவன் நேராக போகுது, அது நேராக போயிட்டு கம்ப்ளீட்டாக அதை பாரு, அந்த காரை வந்து அதை பாரு, அது என்ன இரிட்டேட் ஆச்சுன்னு தெரில. இவன் ஏன் போக வேண்டி தானே, இவன் தலையெழுத்து. சில பேர் என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் வந்து மாட்டிக்கிட்டு அவன் வந்து போயிருக்கலாம்ல, அதான் அதை பார்க்க அது அவர் பார்க்குறாராம், அவர் ரொம்ப தைரியசாலின்னு காமிக்கிறாராம், அது போட்டு உருட்டி எடுக்குது. இது பார்த்தீங்களா, இதுமாதிரி ஏதாவது செஞ்சிடாதீங்க நீங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இது மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், போட்டு விடவே மாட்டுது பாருங்கள், போட்டு பிச்சு எடுக்குது, மதம் பிடிச்சி போச்சு பொழுது. சரி பாருங்கள், அதோடைய ஸ்பீடு பாருங்கள், ஓடுறது பாருங்கள், அடுத்தது என்ன கொஞ்சம் பேரில் கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு மைண்டில் புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. கவரிங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பவர் பாருங்கள். இது மாதிரி இந்த ஸ்பீடில் வந்து முட்டிச்சுன்னா என்ன வருது பாருங்கள். இது மாதிரிலாம் வீடுங்களில் 1-2 இருக்குது. சரி, அப்போது அதோட அவன் சொல்லும்போது சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இப்படி ஒரு பலன் உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி வந்து என்ன பண்ண முடியும், கர்ஸ் பண்ண முடியும். ராஜா கிட்ட சொல்கிறான், பாலா கிட்ட சொல்கிறான். சரி வாங்க கொஞ்சம் வசனத்தை போய் இப்போ ஆண்டவர் தேவன் நம்ம ஆஸ்வதிக்க இரக்கம் உள்ளவர். அப்போ 5 குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி டைம் ஆகி போய்டு. சரி அப்போது இந்த 26 வாசிங்க. ஜெனிசிஸ் வந்து ஜாக்கப் வந்து யோசேப்பை குறித்து ஒரு அருமையான காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். அதுக்கு போலவே அவருடைய ஆசீர்வாதங்கள் அது. இந்த பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராஃபஸி. 6000 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரி இந்த பைபிளில் இருக்குது. நடந்த உண்மை சம்பவங்கள் இதில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ எல்லாம் இப்போ நடக்குது. அப்போ நேற்று இன்று அப்போது நாளை 3 காரியங்கள், முன்னாடி நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நடக்கிற காரியம் நடக்க போகிறது. இப்போ அடுத்து உலகம் எப்படி அழிய போகுது, என்ன யுத்தம் எங்கே வரப்போகுது, அந்த யுத்தம் எங்கே ஆரம்பிக்கும், தேர்ட் வேர்ல்டு வார் எங்கே ஆரம்பிக்கும், யாருக்கு நம்ம சர்ச்சில் சொல்லுவா, தேர்ட் வேர்ல்டு எங்கே ஆரம்பிக்கும், ரஷ்யாவில் ஆரம்பிக்கும். அந்த தேர்ட் வேர்ல்டு வாரோட யாரோட சேர்ந்துப்பா, மங்கோலியன்ஸ். அதாவது ரஷ்யா சேர்ந்துங்க. மங்கோலியன்ஸ் தான் செங்கிஸ்கான் அண்ட் புப்ளிகான், அவனுங்க தான் பவர்ஃபுல்லாக கடைசி நாட்களில் வருவாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் போட்டிருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஜெங்கிஸ்கானுடைய பார்த்தீங்களா 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்குது. அந்த மங்கோலியன்ஸ் பவர்ஃபுல்லாக வருவாங்கன்னு இதில் எழுதி வச்சுருக்குது. அவன் ப்ராஃபஸி பார்த்து எழுதிடுறான். இப்போது 6000 வருஷத்துக்கு பிறகு அந்த செங்கிஸ்கான் அவன் பிடிச்சி, அவங்க அம்மா பயங்கரமான மோசமான ஒரு அம்மா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே நம்முடைய ட்ரைபு வந்து ரொம்ப சின்ன குட்டி ட்ரைபு, அந்த ட்ரைபு வந்து இந்த சென்ட்ரல் சைனாவை பிடிக்கணும். அப்போ எப்படிம்மா பிடிக்க முடியும், நம்ம தான் சின்ன ட்ரைபு. ஒன்றும் இல்லைடா, நீ எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இடத்துக்கு சண்டைக்கு போறியோ அந்த வின் பண்ணும்பொழுது என்ன பண்ணு, பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவன் பயந்துருவான். அதுக்கப்புறம் உன்னை பார்த்தாவே பயம் வந்துடும். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்குப்பா, நல்ல அம்மா இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் யாராவது பிடிச்சானா ஒரு குரூப் ஒரு 500 பேர் கூட சண்டை போட வச்சுக்கோ, அதில் ஜெயிச்சிடலாம் வச்சுக்கோ. அந்த சின்ன ட்ரைபு அது பிடிச்ச உடனே இது இருக்குல்ல, மெர்க்குரி இருக்குல்ல, பாதரசம் மெர்க்குரி, அந்த மெர்க்குரி என்ன பண்ண வாயில் ஊற்றுவான். நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணால் 100 ஃபாரன்ஹீட்டில் வந்து ஆவியாக போயிடும். ஆனால் மெர்க்குரி 1000, அந்த 1000 ஒரே ஒரு ட்ராப் தலையில் வச்சா அப்படியே பொத்துக்கிட்டு கீழே வந்துடும். வேணா நைட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். மெர்க்குரியை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும், உங்களுக்குலாம் தெரியல, அந்த மெர்க்குரி எடுத்து ஒரு ட்ராப்பு வச்சா அப்படியே ஃபுல்லாக அப்படியே தொலை போட்டு கீழே வந்துடும். இதை வந்து அவங்க வாயில் ஊற்றுறான், அவன் கண்ணில் ஊற்றுறான். அதில் பார்த்த உடனே எல்லாம் பயந்து போய் கடைசியில் சைனாவே அவன் கரங்களில் வந்துடுச்சு. ஹோல் சைனாவை வின் பண்ணிடுறான். 36% ஹோல் வேர்ல்டு பிடிச்சிட்றான். 36 நம்ம இந்தியாவுக்கு மட்டும் வரல. ஆனால் அவன் தான் கடைசி நாட்கள் சைனாவோட சேர்ந்து தேர்டு வேர்ல்டு வாரில் கலந்துக்குவான்னு ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. இப்போ தேர்ட் வேர்ல்டில் யாருக்கு நடக்கும், இன்னும் ஆரம்பம் இல்லை. இந்த யுக்ரைன் வாரெலாம் இல்லை. யாருக்கு நடக்கும், செங்கிஸ்கான் படத்தை போட்டியா, சரி இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில். அப்போது என்ன பண்ண, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறத அதுதான் ஆரம்பமோ, அதுதான் நடக்க போகுது. நடந்த உடனே தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பம். அப்படி தான் பைபிள் சொல்லுது, அப்படி தான் நடக்க போகுது. 100% ரோபாட்டை பற்றி எல்லாமே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார். சரி, இந்த வாசகங்களை பாருங்கள், சீக்கிரமாக வாசிப்போம். 49 25 வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இல்லைம்மா 26மா சரி ஓகே. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் பறித்தொடு, நீச்சலாட மொழியே, நேசரத்தில் மகிழ அக்கினி அபிஷேகம் என் நாவில் தீட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாரியா. அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தேவன், அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கம்மா. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி அப்படி. யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய தேவனாலே. எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ, எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ, அதுபோல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார். அப்பப்ப சொல்லும் போது சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவரால், எல்ஷடாய், சர்வ வல்லவர், அல்மைட்டின்னு போடுறாங்க பாரு. சர்வ வல்லவரால் அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால், உயரே வானத்திலிருந்து உண்டாகும் உயர வானத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதம் வருது? வெரி குட், பரவாயில்ல. அதிகமா பயந்து பயந்து சொல்றீங்க. மழை வருது, சரி. அப்புறம் காற்று வருதா? சரி, மழை வருது. அப்புறம் என்ன வருது? வெளிச்சம் வருது. அப்புறம் வானத்திலேருந்து என்ன வருதுன்னு கேட்டால், சரி பரவாயில்ல, கொஞ்சம் சொல்கிறீங்க. இது டக்குன்னு மழை பிறகு டியூ இல்லையா, பனி ரெண்டும் வந்து வானத்திலிருந்து வருகிறது. இப்போ இந்த யோசேப்பு கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படின்னா, பரலோக ஆசீர்வாதம் என்னென்னா, அப்போ ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா பூமியில் இருக்க எல்லா மரம் செடி கொடிகள்லாம் செழிப்பாக மாறிடும். அந்த கல்டிவேஷன் பவர்ஃபுல்லாக நடக்கும். எல்லாம் கனிகள் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் பூமிக்கு வரும்பொழுது பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதம் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் கீழே ஆழத்தில் என்ன கிடைக்குது? கோல்டு, டைமண்டு, இல்லையா, எல்லாமே கிடைக்குது. இந்த 2-3 ஆசீர்வாதங்களை அவன் கொடுக்குறார் கடவுளை. ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஜெனரேஷன் பிளஸிங். நம்ம பிள்ளைகளை, நிறைய பேருக்கு பிள்ளைகள் இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறார். இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி தேவன் அங்கே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன நடக்குது? ஜெனரேஷனாக கர்த்தர் அவர்கள் மேலே கர்த்தர் திட்டங்களை கர்த்தர் வைக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் முதல்ல. ரெண்டாவது எப்படி? ஜெய கம்பீரம் அவனுக்கு இருக்குது. மூணாவது என்ன சொல்கிறான்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. அப்போ ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலத்தை தேவன் கொடுக்க இரக்கமுள்ளவனாக இருக்கிறார். 4வது காரியம் பாருங்கள். 4வது காரியம் என்ன சொல்ல பாருங்கள். 4வது காரியம் வாசிங்க. 4வது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. there is no sorcery against Jacob சொல்றார். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம் சொன்னா, உங்களுக்கு யாராவது மந்திரம் பண்ணா அந்த மந்திரம் எடுபடாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். யாராவது ஒருத்தனை வச்சு, மந்திரவாதியை வச்சு, ஏன்பா எனக்கு சூன்யம் வைப்பான்னு சொல்லுங்க. ஆனால் பைபிள் சொல்லுது நடப்படாது. அதான் அதனுடைய பவர். எப்படி பவர்னா, நீங்கள் பேப்டிசம் எடுத்த உடனே அது வரலையும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் அவங்க மண் எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க, முடி எடுத்துகிட்டு போய் பண்ணாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பேப்டிசம் எடுத்ததுக்கு பிறகு எந்த மந்திரவாதி மந்திரம் பண்ணாலும் அந்த மந்திரவாதம் எடுபடாது. நான் போல்டாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளோ மந்திரவாதம் பண்ணானுங்க, ஒன்றும் இல்லை. அவனை தான் திருப்பி அடிச்சுதான் அவனை. ஹல்லேலூயா. இங்கே அசோக் நகரில் ஒருத்தர் இருக்கார், பெரிய மந்திரவாதி. அசோக் நகரில், சாரி, ஷனாய் நகரில் பெரிய மந்திரவாதி. எனக்கு தெரியாது, நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கும் பொழுது. ஆனால் நல்லா ப்ரே பண்ணுவோம் அந்த நாட்களில்.
என் ஃப்ரெண்டு இப்போ 4 ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணி என்னை கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இவர் சொல்லலை, சார் நீங்கள் வந்து நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போனோம். அவர் சொல்லிட்டார், திடீர்னு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் போனோன்னா இவர் என்னை கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போயிட்டு என்னை ரிசப்ஷனில் உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சிட்ட உடனே இவர்கிட்ட அப்படி உட்காந்துருக்கிறாரு. அவர் அப்படியே அந்த சாமியார்கிட்ட போய் உட்காந்துட்டுருக்கிறாரு. இவர்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் கேட்குறோன்னே அவர் சொன்னார், நீங்கள் வரும்போது யாரையா கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். இவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டார், இல்லைன்ட்டார். இல்லை அவர் அனுப்பிச்சிருங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டார். அப்புறம் இவர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, சார் அவர் கரெக்டாக எல்லாம் சொல்லுவார் சார், ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்ல, நீங்கள் என்ன அனுப்பிச்சிட சொல்லலாம் சார். ஏன் சார்னா, அவர் எப்படி சார் சொல்லுவார், அவர் தான் நம்ம கண்ட்ரோல் ஆகிட்டார் சார். அவர் தான் நம்ம கண்ட்ரோல் ஆகிட்டார் சார். அதில் இருந்தால் இவருக்கு பயம் வந்துச்சு. அவங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். எந்த மந்திரவாதியாக இருந்தாலும் அந்த மந்திரவாதியை மாற்றுகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். நீங்கள் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், எகிப்துக்கு போகிறான். போன உடனே என்ன பண்ணுறான், அவன் கையில் இருக்க குச்சியை போட்டோன்னா அது பாம்பாக மாறிடுது. அங்கே இஜிப்ஷியன்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க எங்கள் எகிப்தில், அவனுங்க குச்சியும் பாம்பாக மாறுது. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த அந்த பாம்பெல்லாம் இந்த பாம்பு முழுகி போட்டுச்சு. அதுதான் பவர், அதுதான் வல்லமை. கர்த்தர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ 4 முக்கியமான காரியங்களை பிழையா மூலமாக அந்த கமாண்டட் பிளஸ்ஸிங்கை கொடுக்குறார். எப்படின்னா, 1, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை ஒரு ஆளும் சபிக்க முடியாது. 2வது என்னென்னா, அவர்களுக்கு ஜெய கம்பீரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் 3வது என்னென்னா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனை வியாதியை கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கும் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ சுகப்படுத்தினார், அம்மாவுக்கு எத்தனையோ சுகப்படுத்தினார். அம்மா வந்து பாத்ரூமில் விழுந்து கையை திரும்பி போச்சு. டாக்டர்ஸ் கூட்டு பண்ண 5 டாக்டர்கிட்ட போனாங்க. சிம்ஸ்லேருந்து ராமச்சந்திரா போன எல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன போடணும், இவங்களுக்கு எல்லாம் டிஸ்லோகேட் ஆகி போச்சு கம்ப்ளீட்டாக. எல்லாமே இந்த இடம் கீழே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க. விழுந்து அப்படியே கை இந்த கை இப்படி போயிட்டு திருப்பிடுச்சு. அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்களுக்கு டிஸ்லோகேட் ஆகி போயிடுச்சு. அதனால் இது எல்லாத்தையும் மறுபடியும் பொசிஷன் கொண்டு ஒன்று ஆப்ரேட் பண்ணி ஸ்டீல்லாம் போடணும். இவங்க நான் சொன்னேன், பரவாயில்ல இப்போ டாக்டர், எனக்கு நான் அவ்வளோ ப்ரே பண்ணியிருந்தாலும் ஒய்ஃப்னு வரும்பொழுது மனசு கொஞ்சம் கிடப்படுது, மனசு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க சொன்னாங்க, நோ 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 கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். பரவாயில்ல, பெயின் இருக்குது, உனக்கு பெயின் இருக்குதுன்னு சொல்கிறேன், கர்த்தர் என்னை சுகப்படு. வெறும் தேங்காய் எண்ணெயை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க, எல்லாம் சரியாக போச்சு. 7 லட்சம் ரூபாய் ஒருத்தன் கேட்டான், 5 லட்சம் கேட்டான், அது பணம் விடுங்க. ஆனால் கர்த்தர் இப்போ பார்த்தா முன்னே பார்க்கலாம் பலமுள்ள கைகளை கர்த்தர் கொடுத்துருக்கோம். அதுபோல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் இல்லை, எந்த குறி சொல்லுதும் இல்லை. கர்த்தர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் மேலே நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய திட்டம். அதனால தான் இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 10:18 வாசிக்க. 18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை என்ன அர்த்தம்? Satan lost his power and authority ன்னு அர்த்தம். அவனுக்கு இருக்க வல்லமை போச்சு, வல்லமை போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷத்தில் அவன் விழுகிறதை நான் காண்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்ன உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், I give you the authority to trample on serpents and scorpions. அப்போது அந்த 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 உங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு சர்ப்பங்கள் பாம்புன்னா படையே நடுங்கும். இந்த சதிசெயர் பரிசெயர் இவங்கெல்லாம் பயங்கர சர்ப்பங்களை போல உங்களுக்கு வந்தாலும் கவலைப்படாதீங்க, அவளை பார்க்கல மேற்கொள்ளுற பலத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. எதை பற்றி நீ பயப்படாது. ஆண்டவர் சார் பார்த்தீங்களா? அதே போல் வந்து மெலிந்தா தீவுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு?
அந்த பவுலை வந்து அந்த அந்த விஷப்பாம்பை பிடிச்சிடுது. அவன் உதறி போடுறான். அவன்லாம் நினைக்கிறான் செத்து போயிடுவான்னு நினைக்கிறான். அவனையும் உயிரோடு கூட இருக்கிறான். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த தீவு தலைவனை இவனை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்றான், இவனை கடவுளாக்கிடுறான். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எந்த சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கட்டிலேருந்து கீழே விழுந்தா கூட ஜம்ப் ஆகி மேலே வந்துடுவீங்க. ஆண்டவர் தேவன் அப்படிப்பட்ட பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாய் ஒரு பெரிய பவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சொல்கிறார் பார், மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதனால் நாம் இந்த அருமையாக நிறையா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்தீங்கன்னா பவுல் நடந்து போகும்பொழுது அவன் நிழல் பட்டு அதிகம் பேர் சுகமாகிறத பார்க்க முடியும். நான் 1975 ஊழியத்துக்கு வந்தேன். நான் படிக்கிறதுக்கு படிக்கும்போது அன்னையிலேருந்து ஊழியம் செஞ்சுட்டு படித்தேன், காலேஜ் முடித்தேன், மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணேன், ஊழியத்துக்கு வந்தேன். பார்க்குறேன் அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு. அதனால தான் அவருக்குள்ள வைராக்கியம். இப்போ பார்க்கும்போது இப்போ நமக்கு நாள் ஆக ஆக என்ன பண்ணுது, ஒரு போர் அடிக்கும்ல. ஆனால் அந்த ஒரு அற்புதத்தை பார்த்தா ரிவைவ் ஆகிடுது. திடீர்னு எவ்வளோ என்ன டாக்டர் போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆள் வந்தோடனே சரியான உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்துரு. அப்போது ஒரு அற்புதம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அந்த அந்த காரியம் உங்களுக்கு விசுவாசம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது வேலை ஸ்தலமானமாலும் வியாபாரமானமாலும் சரி, ஊழியமான எதுவாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு சென்று கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எலிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட்னு சொல்லுவாங்க. ஆண்டு உங்கள் உயர்வு தேவனிடத்திலிருந்து வருதுன்னு எப்பவுமே நினச்சிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை அநேகருக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கு. இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று, டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினுடைய ஆதிக்கம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு டொமினியனை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு டொமினியனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 2வது, டொமினியன் ஆஃப் பவர், ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். 3வது காரியம், பலன், ஆண்டு காண்டாமிருகத்துவத்தை டொமினியன் ஆஃப் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுப்பார். 4வது, டொமினியன் ஆஃப் காட், தேவனே உங்களுக்கு பலனாய் மாறிவிடும்.